வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். தையிட்டி விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டத்தில் மக்கள். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம், ஆபத்தில் 7 கடைகள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். மத தலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு, கண்காணிப்பில் ஆயிரக்கான புலனாய்வு அதிகாரிகள். இன்று காத்திருக்கும் கனமழை, பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல். கொழும்பில் நள்ளிரவில் திடீர் சுற்றிவளைப்பு, அதிரடியாக பலர் கைது. அரசாங்கம் மக்களை கைவிட்டு விட்டது, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. மதில் சுவர் சரிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழப்பு, பதுளையில் சோகம். காலி வெலிகம வீதிகளில் கடும் வெள்ளம், அந்தரிக்கும் மக்கள். சுகாதாரத்துறைக்கு நன்கொடையாளர்களை உள்வாங்கும் தமது திட்டம், சஜித் வெளியிட்ட பகீர் தகவல். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக இன்றைய தினம் காலை 9 மணிக்கு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராம தேரருக்கு வழங்கப்பட உள்ள அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக பதவிக்கான ஸ்ரீ சன்னாஸ் சான்றிதழ் மற்றும் விஜின் சான்றிதழ் வழங்கும் விழா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தலைமையில் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தையிட்டி விகாரைக்கு முன்பாக இதொரு சட்டவிரோதமான விகாரை என மும்மொழிகளில் அறிவித்தல் பலகை நாட்டுவது எனவும் விகாராதிபதிக்கு வழங்கப்பட உள்ள கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் கடந்த வியாழக்கிழமை வலி வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் பூரண ஆதரவுடன் பிரேரணி நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலன்னறுவை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள புசலாவ நகரில் மண்சரிவு அபாயம் காரணமாக 7 கடைகள் மூடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம் காரணமாக கடைகள் மூடப்பட்டதாக புசலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து ஒலிபெருக்கிகள் மூலம் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவித்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மோசமான வானிலை காரணமாக புசலாப நகரத்திற்கு அருகிலே செங்குவாரி தோட்டத்தின் மேல் பகுதியில் விரிசல் காரணமாக மண்சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புசலாப பல்லேகம பிரிவில் வெடிப்புகளால் சேதமடைந்த பல இடங்களை சீரமைக்கும் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக பெருமளவான மேலதிகம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியகர் FJ Woodler கூறியுள்ளார். நேற்றைய தினம் காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முப்படையினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் பண்டிகை காலத்தை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கான விசேட திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் மத வழிபாடு தலங்களுக்கு செல்லும் மற்றும் மத வழிபாடுகளில் ஈடுபடும் பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் இது குறித்து அவதானமாக இருந்து ஏதேனும் சந்தேகத்திற்குரிய நபர் அல்லது குழு அல்லது பொருட்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் உத்தியோகத்திற்கு அறிவிக்க முடியும். மேலும் இந்த பண்டிகை
பண்டிகை காலத்தில் உங்கள் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் ஏராளமான புலனாய்வு அதிகாரிகளும் நிறுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 17 நாட்கள் விடுமுறையும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு மேலும் 2 நாட்கள் விசேட விடுமுறையும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வழமைக்கு கொண்டு வருவதற்காக குறை நிரப்பு மதிப்பீடு கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இந்த குறை நிரப்பு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டது. அதனை அடுத்து ஜனவரி 6ஆம் தேதி காலை 9:30 மணி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையின் சபாநாயகரின் அனுமதியின் பேரில் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு டிசம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மேலதிக விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்றின் ஊடாகவும் ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு டிசம்பர் 24 மற்றும் 26 ஆகிய 2 தினங்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய ஊழியர்கள் மீண்டும் டிசம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமையே தமது கடமைகளுக்கு திரும்ப உள்ளனர். மக்கள் வாக்களித்து அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள். மறுபுறம் மக்கள் ஆபத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு துணையாக நிற்க அரசாங்கம் தவறிவிட்டமையால் மக்கள் மத்தியில் ஆளுந்தரப்பு மீதான நம்பிக்கை சரிந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் இடர் நிலைமைகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தினால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றிய மற்றும் கிராம மட்டத்திலான குழுக்களில் அங்கம் வகித்தவர்களுக்கு தற்போது கிராமங்களில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. பதுளை மற்றும் குருநாகல் போன்ற மாவட்டங்களில் இயற்கை அழுத்தங்களினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இடையேயான முறையான ஒருங்கிணைப்பு இல்லை. பதுளை மாவட்டத்தில் பலத்த மழையினால் கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. நிவாரண உதவிகள் முறையாக மக்களை சென்றடையவில்லை. அண்மையில் ஏற்பட்ட அழுத்தத்தினால் குருநாகல் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கு கூட அரசாங்கம் விழாக்களை நடாத்த வேடிக்கையானது. அண்மையில் ஏற்பட்ட அழுத்தத்தினால் குருநாகல் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கு கூட அரசாங்கம் விழாக்களை நடாத்துவது வேடிக்கையானது. சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை அவர் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த காலங்களில் இத்தகைய தவறுகளுக்கு அமைச்சர்களை பொறுப்பேற்க வேண்டும் என கூறியவர்கள் இன்று அதிகாரிகளின் மீது பழியை போட்டு தப்பிக்க பார்க்கின்றார்கள். ஜேவிபி எப்போதும் ஒழுக்கம் பற்றி பேசும் ஒரு கட்சி என்று சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களின் செயல்பாடுகள் அதற்கு முரணாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல் அழுத்தங்களுக்கு அஞ்சி செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கம் வெறும் மேடை பேச்சுக்களுடன் நின்று விடாமல் களத்திற்கு சென்று மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு காளிமுகத்திடலில் பொதுமக்களுக்கான விசேட உதவி மையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று முதல் காளிமுகத்திடலின் ஜனாதிபதி சேலத்துக்கு முன்பாக இந்த உதவி மையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த உதவி மையம் பொதுமக்களுக்கான அவசர நிலைமைகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படும் போது உடனடி உதவி வழிகாட்டல் மற்றும் ஒருங்கிணைப்பை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளுக்கு மேலதிகமாக மருத்துவ அவசர நிலைமைகளை கையாளவும் தேவையான போது முதலுதவி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் நோயாளர் காவு வண்டி சேவைகள் மற்றும் அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக பொதுமக்கள் உதவி மையம் அவசர ஒருங்கிணைப்பு நோயாளர் காவு வண்டி சேவைகள் மற்றும் பாதுகாப்பு உதவிக்காக 078595888 என்ற தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. காலி நகரில் உள்ள வடிகால் தொகுதிகள் முறையாக துப்புரவு செய்யப்படாமை மற்றும் வடிகால்களை மூடி முன்னெடுக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே சிறிய மழை பெய்தாலும் இவ்வாறு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு பிரதான காரணம் என பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதேவேளை வெலிகம நகரிலும் தற்போது கடும் மழை பெய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெலிகம நகரின் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் வாகன போக்குவரத்தை சீர் செய்யவும் அந்த பகுதி காவல்துறையினர் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு வசதி படைத்தவர்கள் நன்கொடையாக வழங்குவது என்ற தங்கள் கருத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட அறிவிப்பு தனது கட்சி முன்வழிந்து செயல்படுத்திய கருத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது என்பதனை உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரநாயக்க மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கிய பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். முன்னதாக சூறாவளி பேரழிவுக்கு பிறகு தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதில் நன்கொடையாளர்கள் முன்வந்து உதவக்கூடிய தொகுப்புகளை அரசாங்கம் உருவாக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் தகாத செயற்பாடில் ஈடுபட்ட விடுதியை நேற்று முன்தினம் இரவு போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது விடுதியின் முகாமையாளர்கள் மற்றும் தாய்லாந்தை சேர்ந்த 9 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஜாயில பகுதியைச் சேர்ந்த 58 வயதான நபரே முகாமையாளராக செயற்பட்டதாக விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களான பெண்கள் 25 முதல் 41 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கொள்ளுப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பதுளை ஹிந்தகொட பகுதியில் மதில் சுவருடன் கூடிய மண் திட்டு சரிந்து விழுந்ததில் அதற்குள் சிக்கிய ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மதில் சுவருடன் கூடிய மண் திட்டு திடீரென சரிந்து விழுந்ததில் அங்கிருந்த இருவர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் இருவரும் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மிக மோசமான நிலையில் இருந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் மற்றும் பதுளை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் ஆகியோருடன் இணைந்து பிரதேச மக்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.